ஆசிரியர்களுக்கு வணக்கம். செய்யுளில் இருக்க பாடல் வரிகளோட ஷார்ட்கட்டை ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துட்டோம். இது செகண்ட் பார்ட்டு, சரிங்களா? கல்வி கரையில் கற்பவர் நாள் சில சமண முனிவர்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, கரையில் கல்வி கரையிலன்னு இருக்குங்களா, அப்போ முனிவர்கள் எல்லாருமே கரையில் உட்காந்து தான் கல்வியை கற்பிப்பாங்க. அதாவது ஆற்றங்கரை ஓரமாக அங்கே தானே மரத்தடியிலெல்லாம் உட்காந்து மாணவர்களுக்கு வந்துட்டு கல்வியை கற்பிப்பாங்க. அப்போ சமண முனிவர்கள். அப்போ முனிவர்கள் கல்வியை எங்கே உட்காந்து கற்பிப்பாங்க? அந்த காலத்தில் அந்த குருகுல கல்வி அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் உட்காந்து தான் கற்பிப்பாங்க. அதுதான் அப்போ கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்னு வந்ததுன்னா அது சமண முனிவர்கள். நெக்ஸ்ட்டு நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி. ஆக்சுவலாக இது இதோடது மட்டும் கிடையாது, இதோட கண்டினியூட்டி இங்கே இருக்குது. எதுனா குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே. இது ரெண்டும் ஒரே லைன் தான், அதாவது அடுத்தடுத்த லைனு. நெட்டெழுத்துக்கள் 7 இருக்கு இல்லைங்களா, அந்த அ இ சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அ இயில் இருக்கிற நெட்டெழுத்துக்கள் 7ம் ஓர் எழுத்து ஒரு மொழியில் வரும். அது என்னென்னா நம்ம சொல்லுவோம்ல ஆ ஈ ஊ இந்த மாதிரி வர 7 எழுத்துக்களும் ஓர் எழுத்து ஒரு மொழி. குற்றெழுத்து 5, இந்த 5 எழுத்துக்கள் இருக்குல்ல, அ இ உ ஏ இந்த மாதிரி வரும் இல்லைங்களா, இந்த 5 எழுத்துக்களும் மொழி நிறைவு இல்லை, அதுக்கு மீனிங் இல்லைன்னு சொல்கிறாரு. யாருன்னா தொல்காப்பியர். புரியுதுங்களா? அதாவது நெட்டெழுத்து 7 ஓர் எழுத்து ஒரு மொழி, அந்த ஓர் எழுத்து ஒரு மொழியில் வர்றது இந்த நெட்டெழுத்துக்கள்லாம் வரும். குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இல்லவே, அது குற்றெழுத்துக்கள் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி நிறைவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யாருன்னா தொல்காப்பியர். இதுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இங்கே 7 எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள்னு வருதுங்களா, அப்போ இங்கே 7 எழுத்துக்கள்னு வந்ததுனாவே நமக்கு ஆக்காய்க்கு ஞாபகம் வந்துடும். அப்போ ஆக்காய்க்கில் 12 எழுத்தில் 7 எழுத்து நெட்டெழுத்து ஆயிரும், 5 எழுத்து குற்றெழுத்து. இதுக்கு ஷார்ட்கட்டு தொல்காப்பியர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, நெட்டெழுத்து 7ன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ தொல்காப்பியர் இவரோட மொத்த லெட்டர்ஸும் 7 இருக்கும். 1 2 3 4 5 6 7 கவுண்ட் பண்ணி பாருங்கள், 7 இருக்கும். தோ இல் கா இப்பிய இர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தொல்காப்பியருக்கும் 7 லெட்டர்ஸ் வருது. அதே போல் நெட்டெழுத்து 7 அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நெட்டெழுத்து 7 ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்றது எது தொல்காப்பியத்தில் இருக்குது, தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஏடு கல்வி அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா, ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஏடென்று கல்வி சிலர் பேசும் எழுதும். அப்போ எடுத்து படிக்கிறதுனாவே இந்த காலத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு எடுத்து படிக்கணும் எழுதணும் அதை பற்றி பேசணும் அப்படின்னாவே தூக்கம் வந்துடும். குலோத்துங்கன் துங்கன் வருதா, அதை தூங்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ புக்கை எடுத்து படி அப்படின்னு சொன்னால் ஏடென்று கல்வி, அப்போ எடுத்து படி கல்வி கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாவே தூக்கம் வந்துடும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஏழென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி குலோத்துங்கன். அப்போ துங்கன்னா தூங்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மேம் நெகட்டிவாக இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறோம், ஏழென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி அப்படின்னா எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா போதும். மிட் நைட்டில் கூட ஞாபகம் வந்துச்சுன்னா தூக்கம் போயிடும். ஐயோ இன்னும் படிக்கலையே, டெட் எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணுமேன்ட்டு தூக்கம் போயிடும். அப்போ தூங்கன் தூங்கான் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எப்படி ஞாபகம் வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் எப்படி வச்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ அது மாதிரி தூங்குற மாதிரி வச்சாலும் வச்சுக்கோங்க, இல்லை தூக்கம் போயிடும்ன்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த புறநானூறு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எப்படி ஷார்ட்கட் வரும்னா, புறம்னா வெளியே, அதுதான் ஷார்ட்கட்டே எல்லாத்துக்குமே. சரிங்களா? புறநானூறு அப்படின்றது புறம் அப்படின்னா வெளியே. ஏன்னா நானூரை ஷார்ட்கட்டாக வைக்க முடியாது அதிகமாக, ஏன்னா அகநானூறும் வருது இல்லைங்களா. அப்போ அகநானூறுனா அகமை தான் வச்சாகணும், புறநானூறுனா புறத்தை தான் வச்சாகணும். புரியுதுங்களா? இப்போ கூம்பொடு மீப்பாய் கலையாது, இது புறநானூரில் இருக்குது. இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, கூம்போடு மீப்பாய் கலையாது. அப்போ இந்த கப்பலில் கட்டுவாங்க இல்லைங்களா பாய், அது மீன்பிடி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா, அதாவது கடலுக்கு செல்கிற வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி அந்த பாயை மணலில் தான் காய வைப்பாங்க. அப்போ அது புறத்தில் தான் காய வைப்பாங்க. புறநானூறு. புறம்னா வெளியே, அப்போ மீப்பாய் பாயை வெளியே தான் காய வைப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியாள். இதுவுமே புறநானூறு. இங்கே யாழ் அப்படின்னு இருக்குங்களா,
யாழ்னா இந்த வீணையெல்லாம் வாசிப்பாங்கள்ல, அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் அந்த யாழ் அந்த மாதிரி இசைக்கருவிகளை வாசிக்கிறவங்க எல்லாருமே வெளியே ரோட்டில் தான் சாலையில் தான் வாசிச்சுட்டு போவாங்க. புறத்தே மட்டும்தான் வாசிப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்து வாசிக்க மாட்டாங்க. வெளியில் வாசிச்சுக்கிட்டே போனாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களாகட்டும், தானியங்கள் ஆகட்டும், இல்லை காசுகளாகட்டும், அதாவது ஏதாவது உதவி தேவைப்படுதுன்னா அதை வந்து அவங்க கொடுப்பாங்க மற்றவங்கலாம். அப்போ இந்த யாழ் வாசிக்கிறவங்கலாம் வெளியே புறத்தே தான் வாசிப்பாங்க, வீட்டுக்குள்ளே வந்து வாசிக்க மாட்டாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, தண்டுடுக்கை, தாளத்தக்கை, சாரநடம் பயில்வார் திருஞான சம்பந்தர். இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நடம் அப்படின்னா சார நடம்னா டான்ஸ் ஆடுவாங்க, அதாவது தண்டுடுக்கை தாளம், அதாவது நல்லா உடுக்க அடிச்சுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருஞான சம்பந்தர், இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா திருனா திருமணம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பந்தம் பேசி முடிச்சிட்டாவே இந்த காலத்தில், அதாவது இப்போ இருக்க ட்ரெண்டிங் என்னென்னா, சம்பந்தம் முடிஞ்சிருச்சு திருமணம் ஆக போகுதுன்னா எல்லாருமே மணப்பொண்ணு முதற்கொண்டு கல்யாண மாப்பிள்ளை முதற்கொண்டு எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. நல்லா தாளம் போட்டுட்டு சரணடம் பயில்வார், ஸ்டேஜில் நல்லா டான்ஸ் ஆடணும் அப்படின்றதுக்காகவே டான்ஸ் கிளாஸ்லாம் போயிட்டு இப்போ டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம ஷார்ட்கட்டுக்காக எடுத்தது தான், சரிங்களா? இப்போ தண்டுடுக்கை, தாளத்தக்கை, சரணடம் பயில்வார் திருஞான சம்பந்தர். அப்போ திருமணம், அப்போ சம்பந்தம் ஆயிடுச்சு, திருமணம் நடக்க போகுதுன்னா டான்ஸ்க்கு ஆடுறதுக்கு பயில்வாங்க அப்படின்றது தான் ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு, சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணனை பாடலோர் எம்பாவாய். இது உங்களுக்கு பார்த்ததுமே தெரிஞ்சிடும். சங்கு சக்கரம் கண்ணன் இவங்கெல்லாம் வந்தாவே அது திருப்பாவை. யார்? ஆண்டாளோடது. ஈஸியாக உங்களுக்கு ஞாபகம் வந்துடும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, சங்கொடு தாரை களம் தலங்கொடி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டை வியன்துடி திமிழை தட்டி. ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய இசைக்கருவிகள் இருக்குது. என்னென்னா சங்கு, தாரை, தப்பட்டை அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா முழங்க மாதிரி. அப்புறம் பம்பை, வியன்துடி, திமிலை, திமிலைன்றதுமே ஒரு இசைக்கருவி தான், சரிங்களா? அப்போ இது போல் நிறைய இசைக்கருவிகள் இசைக்குது ஒரு இடத்துல, அதாவது இது போல் நிறைய இசைக்கருவிகள் ஒரே இடத்துல இசைக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு பெரிய விசேஷம் நடக்குதுன்னு தான் அர்த்தம், சரிங்களா? அப்போ கோயிலில் ஒரு பெரிய விசேஷம் நடக்குது, அப்போ பெரிய புராணம் அப்படின்றது வருமா? இங்கே இருக்க பாருங்கள், இது எதில் இருக்குன்னா சேக்கிழார் பெரிய புராணம். அதாவது நிறைய இசைக்கருவிகள் ஒரே சமயத்தில் இசைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய விழா நடக்குது, இல்லை கோயிலே ஒரு பெரிய விசேஷம் நடக்குது அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ பெரிய புராணம். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் கவனிக்கணும், ஏன்னா இந்த பாட்டு சங்கோடு சக்கரம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும், செகண்ட் பாட்டு சங்கோடு தாரை காலம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ சங்கு சக்கரம்னு வந்ததுனாவே கண்ணன் வந்துடுவார். சங்கு சக்கரம் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் கொடுத்துட்டு ரெண்டாவது லைன் கொடுக்காம கேட்டிருந்தாங்கன்னா அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கோசரம் சங்கு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு யாருன்னு கேட்டாக்க உங்களுக்கு தெரியணும். சங்கு சக்கரம்னாவே கண்ணன் வந்துடுவாரா, பெருமாள் வந்துடுவாரா? அப்போ அவங்கள லவ் பண்ணது யார்? ஆண்டாள். திருப்பாவை, லவ்னு சொல்லிட்டேன்னா திருப்பாவை வந்துடும், சரிங்களா? அதே போல் நெக்ஸ்ட்டு, சங்கோடு தாரை காலம் தலங்கொலி. ஆனால் சிவனை பொறுத்த வரைக்கும் நிறைய அந்த சிவனை பொறுத்த வரைக்கும் அந்த உடுக்கை, பம்பை, இந்த மாதிரி நிறைய இது போல் நிறைய வாத்தியங்கள் இசைக்கருவிகள் நிறைய வருமா. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த பிரதோஷ டைமில் நிறையா வந்து வாத்தியங்கள் இசைப்பாங்களா, அப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா அது சிவன், பெரிய புராணம் இப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பெருசாக ஷார்ட்கட் தேவைப்படாது, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுறுத்த முத்துடை தாமம் நிறை தாழ்த்த பந்தர் கீழ் நாய்ச்சியார் திருமொழி. ஆக்சுவலாக இதுவுமே ஆண்டாள் தான். அதாவது ஆண்டாள் என்ன நினச்சாங்கன்னா தன்னோட கல்யாணத்தில் வந்து இந்த மத்தளம் கொட்டி எல்லாமே ரொம்ப விசேஷமாக பெரிய பந்தல் போட்டு அதுக்கு கீழே வந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும், அதாவது பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து கனா கண்டேன் தோழி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ இந்த மத்தளம் கொட்டை அப்படின்னா அவங்க கல்யாணத்தில் நல்லா மத்தளம்லாம் இசைக்க அவங்க கல்யாணம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. நாச்சியார்னாவும் ஆண்டாள் தான். அப்போ அது நாச்சியார் திருமொழி, ஈஸியாக தெரிஞ்சிடும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு, மாக்கான் முரசம். இப்போ இந்த இடத்துல மா அப்படின்றது ஸ்டார்டிங்கில் இருக்குது, அதே போல் இது மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியில் இருக்குது. மூணுமே மாலை ஸ்டார்ட் ஆகுதா, அப்போ ஈஸியாக ஞாபகம் வந்துடும். மாக்கான் முரசாம், மாங்குடி மருதனார், மதுரை காஞ்சி. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் ரொம்ப டீப்பாக ஷார்ட்கட் போக முடியாது, பார்த்ததுமே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? அதனால நீங்கள் ஒன்ஸ்க்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஷார்ட்கட் ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
36 வகையான முரசுகள் பற்றி கூறும் நூல். ஆக்சுவலாக இங்கே இளங்கோவடிகள் அப்படின்னு மட்டும் கொடுத்துட்டேன். 36 வகையான முரசுகள் பற்றி கூறுற நூல் எதுனா சிலப்பதிகாரம். சரிங்களா? சிலப்பதிகாரம் நோட் பண்ணிக்கோங்க. சிலப்பதிகாரத்தில் தான் 36 வகையான முரசுகள் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முரசுகளை பொறுத்த வரைக்கும் அடித்தா தானே சவுண்டு வரும். முரசு ரெண்டு பக்கமும், அதாவது ரெண்டு கையிலையும் அடித்தா தானே சவுண்டு வரும். அப்போ அடிகள், அப்போ முரசை அடிங்க. 36 வகையான முரசையும் அடித்தா அந்த இடத்துல அந்த இடத்துல ஆடல் மகளிர் என்ன பண்ணுவாங்க, சிலம்பு அணிஞ்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் ஷார்ட்கட்டு. அப்போ 36 வகையான முரசுகள் முழங்குது அப்படின்னா அதை அடித்தாதான் சவுண்டு நமக்கு கேட்கும், முழங்கும். சரிங்களா? அப்போ அதை அடிக்கும்போது அந்த காலத்தில் முரசுகள் அடித்தா டான்ஸ் ஆடுவாங்க இல்லைங்களா, சிலம்பு அணிஞ்சு ஆடல் மகளிர்கள். அப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, மன்னமை முழவு, முடத்தாம கன்னியார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே முடத்தாம அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த முடத்தாம அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாமரைன்னு அர்த்தம். சரிங்களா? முடத்தாம, தாமரை, அதுதான் இதுக்கான மீனிங்கு. அப்போ மன்னமை முழவு அப்படின்னா மண்ணுன்னா சேரு சொல்லலாமா? அப்போ தாமரை வந்து மண்ணில் தானே வளரும், சேத்துல தானே வளரும். அதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா இங்கே 3 சுழினா 2 டைம் வந்திருக்கு. இங்கே கன்னியார், அதுக்குமே 3 சுழினா 2 டைம் வந்திருக்கு. இப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. பார்க்குறதுக்கு ரெண்டும் ஒரே போல் இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா முடத்தாம கன்னியார் அப்படின்னா அதுக்கு தாமரைன்ற ஒரு மீனிங்கும் இருக்குது. அப்போ மண் வந்து தாமரையில் தான், மண்ணில் இருந்து தான், சேத்துல இருந்து தான் தாமரை மலரும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கலை உண கிழிந்த முழவு மருள் பெரும்பழம் புறநானூறு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இந்த இடத்துல முழவு அப்படின்னு வருது இல்லைங்களா, கலை உண கிழிந்த, முழவுனா அந்த முழங்கு, அந்த முரசு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முரசு கிழிஞ்சிருச்சுன்னா, சரிங்களா, அது கிழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, தூக்கி வெளியே தானே போடுவாங்க. புறநானூறு, புறத்தே தூக்கி எறிவார்கள் அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. எது ஒன்று கிழிஞ்சிருச்சுனாலும், அது பாயாகட்டும், ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை ஸ்க்ரீன் ஆகட்டும், எது கிழிஞ்சிருச்சுனாலும் அது தேவைப்படாதுன்னு சொல்லி வெளியே தானே போடுவாங்க. அதுதான் ஷார்ட்கட். அப்போ புறநானூறு. நெக்ஸ்ட்டு, வன்புகழ் மூவர். வன்புகழ் மூவர்னா யார்? சேர, சோழ, பாண்டியர். இந்த 3 பேரும் தான் அந்த காலத்தில் வந்து அரசர்களாக இருந்து ஆண்டவங்க. அதுக்கப்புறம் தானே இந்த ராஜராஜ சோழன் இவங்க எல்லாருமே வருவாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு முன்னாடி வந்து சேர, சோழ, பாண்டிய வம்சம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ ஸ்டார்டிங்கில் நமக்கு தெரிஞ்ச அரசர்கள் யாருன்னா இந்த 3 பேர், வன்புகழ் மூவர் அப்படின்னா அவங்க வருவாங்க. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப பழமையான இலக்கணம் எது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியரோடது. அப்போ வன்புகழ் மூவர், அப்போ 3 பேர் சேர, சோழ, பாண்டியர். இந்த 3 அரசர்கள் தான் ரொம்ப பழமையானவங்க. அதே போல் பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். அது எல்லாருக்குமே தெரியும். இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு ஞாபகம் வரணும் பார்த்ததும். இதெல்லாம் கொடுத்துட்டு புறநானூறுவா அகநானூறுவா இப்படி கேட்டாங்கன்னா நம்ம மெமரி பண்ணிட்டு போகிறத விட இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா எக்ஸாமில் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, மீனோடு நெற்குவையி மிசையம்பீன் மனை மறுக்குந்து புறநானூறு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இது வந்து மீனோடு நெற்குவைனா அந்த நெல், ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அந்த காலத்தில் இந்த பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மீன் எடுத்துகிட்டு விற்றுட்டு வந்தாங்களா, உப்புக்கு வந்து நெல்லை மாற்று வாங்குவாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல, அதே மாதிரி. அப்போ அந்த காலத்தில் வெளியே புறநானூறுனா வெளியேன்னு சொல்லியிருக்கேன்னா புறப்பகுதி. அப்போ மீனை விற்றுட்டு வந்தாங்கன்னா மீனுக்கு பதிலாக மீனை கொடுத்துட்டு நெல்லை வாங்கிக்குவாங்க. பண்டமாற்று முறை இது எங்கே நடக்கும்னா வீட்டுக்குள்ளேயே நடக்கும், வீட்டுக்கு வெளியே தான் நடக்கும். ரோட்டில் தானே விற்றுட்டு வருவாங்க. அப்போ அது புறநானூறு, வெளியே தான் நடக்கும். அப்போ மீனோடு நெற்குவை இது வந்ததுனாவே வெளியே தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொல்லீரோவன சேரிதோறும் நூவலும். உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் மாட்டினீங்களா? நீங்கள் என்ன சொன்னீங்க? அந்த காலத்தில் பண்டமாற்று முறையில் உப்பை கொடுத்துட்டு நெல் வாங்குவாங்க, மீன் கொடுத்துட்டு நெல் வாங்குவாங்க. அப்போ வெளியே தானே அது செய்வாங்க, அது புறநானூறு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே அதே தான் வந்திருக்கு, நெல்லும் உப்பும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, டைரெக்டாகவே வந்துருச்சு. ஆனால் இங்கே அகநானூறுன்னு இருக்குது. இப்போ என்ன ஷார்ட்கட் சொல்லுவீங்க அப்படின்னு யாராவது யோசிச்சிங்களா? நான் யோசித்தேன். ஏன்னா இதை பார்த்துட்டு நான் ஷாக்கானேன். இதுக்கு எப்படா ஷார்ட்கட் சொல்கிறேன்னு. நெல்லும் உப்பும், நெல்லையும் உப்பையும் வீட்டுக்குள்ளே தானே வைப்போம். அகநானூறு, அகம்னா என்ன சொல்லுவோம், உள்ள அப்படின்னு சொல்லுவோம்னா, அல்கன்னா உட்புறம். அப்போ வீட்டுக்குள்ளே தான் நெல்லையும் உப்பையும் வைக்க முடியும். ஏன்னா வெளியே வச்சா மழை பெஞ்சாலும் கரைஞ்சி போயிடும், நெல்லை வெளியே வச்சாலும் அதுக்கு
வீணாக போயிடும் மழை வந்துச்சுன்னா. சரிங்களா? அப்போ நெல்லும் உப்பும்னு வந்ததுன்னா அதை வீட்டுக்குள்ளே வைப்பாங்க, அகநானூறு. மீனும் நெற்கூறுவை அப்படின்னு வந்ததுன்னா மீனை வந்துட்டு கொடுத்துட்டு நெல்லை வாங்குவாங்க. இது வந்து வெளியே தான் நடக்கும், புறத்தில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அது புறநானூறு, இது அகநானூறு. அப்போ நெல் உப்புன்னா வீட்டுக்குள்ளே வைக்கிறது அகநானூறு, மீன் நெல் அது வந்துச்சுன்னா அது புறநானூறு. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, இது வந்து நம்மளை குழப்பறதுக்காக ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா பரணிக்கோர் ஜெயம் கொண்டார், பல பட்டாடை சொக்கநாதர், தென்தமிழ் தெய்வ பரணி ஒட்டக்கூத்தர். இங்கே பரணி பரணின்னு வர்றதுனால இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பரணிக்கோர் ஜெயம் கொண்டார் அப்படின்றது பல பட்டாடை சொக்கநாதர். இங்கே ஜெயம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? வெற்றி. சரிங்களா? ஜெயம்னா வெற்றி தானே. அப்போ வெற்றி பெற்றவங்களுக்காக பரணி பாடப்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றி பெற்றவங்களுக்காக பரணி பாடி என்ன பண்ணுவாங்க? பல பட்டாடை, அவங்களுக்கு நிறைய பட்டாடை அந்த மேலெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா, பொன்னாடை, அதெல்லாம் போட்டு சொக்கநாத, அதாவது சொக்க தங்கத்தை கொடுப்பாங்க. அவங்களுக்கு பாராட்டி வெற்றி பெற்ற அரசர் வந்து அந்த காலத்தில் வீரர்களுக்கு, படை தளபதிகளுக்கெல்லாம் நிறையா பொண்ணு பொருளெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதுதான். அப்போ ஜெயம் கொண்டார், ஜெயம்னா ஜெயம் கொண்டு, அதாவது வெற்றி பெற்று வராங்கன்னா அவங்களுக்காக பரணி பாடி பல பட்டாடை, நிறையா பட்டாடைகள் எல்லாம் பரிசளித்து சொக்க தங்கத்தை கொடுப்பாங்க. அதுதான் இதுக்கான ஷார்ட்கட் ஃபஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு தென் தமிழ் தெய்வ பரணி. இங்கே வந்து பரணின்னு இருக்குங்களா, அப்போ தெய்வத்துக்கு பரணி பாடுறாங்கன்னா அங்கே அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும்? கூத்து இருக்கும். இந்த கோவிலில் திருவிழாக்கள்லாம் கூத்து கட்டுவாங்க இல்லைங்களா, அது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கோயில் திருவிழாக்களில் சாமிக்காக தான் கூத்து கட்டுவாங்க. சரிங்களா? அப்போ தென் தமிழ் தெய்வ பரணி, அப்போ தெய்வத்துக்கு பரணி பாடப்படுது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக கூத்து இருக்கும். கூத்தர், ஒட்டக கூத்தர், இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ இது உங்களுக்கு எப்போ கேட்டாலும் இனி ஈஸியாகவே ஞாபகம் வரும். பரணிக்கோர் ஜெயம் கொண்டார், அப்போ ஜெயம் வெற்றி அடைஞ்சிட்டாவே வெற்றி பெற்றவங்களுக்கு பல பட்டாடை கொடுப்பாங்க, பட்டாடை கொடுத்து சொக்கத்தங்கத்தை கொடுப்பாங்க. தென் தமிழ் தெய்வ பரணி, அப்போ தெய்வம்னு வந்ததுனாவே அந்த இடத்துல தெய்வத்துக்கு பாடப்படுதுன்னா கூத்து அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க, ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட்டு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும். இங்கே ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களா, இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டக்குன்னு இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, நியமன தேர்வுலேயும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 10 பேரை கூப்பிட்டு முதல்வர் கையால் விருது கொடுப்பாங்களா, அப்போ அது ஒரு மாபெரும் சபை தானே. இல்லை நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, கவர்மெண்ட் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாசிரியர் விருது கொடுக்குறாங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ஆகட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் அப்படின்னா நீங்கள் நடக்கக்குள்ளே நீங்கள் அங்கே போய் அந்த விருதை வாங்கும்போது எல்லாரோட கண்ணும் உங்களை தான் பார்க்கும். கண்ணதாசன். ஏம்மா இதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் தேவையாம்மா, இது சினிமா பாட்டுமா, எங்களுக்கு அது கண்ணதாசன்னு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்டுச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க யமக்கீந்தனையே ஔவையார். இது ஒன்றுமே இல்லைங்க, நெல்லிக்காய். அதாவது அதிகமாக நெல்லிக்காய் இது பண்ணுறதை தான் இங்கே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இங்கே நெல்லிக்கனின்னு வந்துச்சுனாவே நமக்கு ஔவையார்ன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இல்லோர் ஒக்கல் தலைவன் ஔவையார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இல்லோர்னா இல்லாதவங்களுக்கு அள்ளி வழங்குறவங்க யார்? தாய். அவங்கள தானே தாயின்னு சொல்லுவாங்க. அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்குறவங்கள தாயுமானவன், அதாவது தாய்க்கு ஒப்புமையாக சொல்லுவாங்களா, அப்போ அதே மாதிரி தமிழுக்கு நிறைய பாடல்களை அள்ளி கொடுத்தது யார்? ஔவையார். ஒரு தாயாக இருந்தது. அப்போ இல்லோர் அப்படின்னு வந்ததுனாவே இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தாய், அப்போ தமிழுக்கு தாயாக இருக்கிறவங்க ஔவையார். இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். பிங்கள நிகண்டு. நிகண்டுனா என்ன அர்த்தம்னா அகராதி. சரிங்களா? நிகண்டுனா அகராதி அப்படின்ற மீனிங்கு. அப்போ இனிமையும் நீர்மையும் தமிழ் தான்டா, தமிழை விட ஒரு இனிமையானது எதுவுமே இல்லைடா, அதை நான் அகராதி வச்சே சொல்லுவேன்டா அப்படின்னு சொல்கிறது எதுனா பிங்கள நிகண்டு அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும், பிங்கள நிகண்டு. ஆக்சுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம். நிறையா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. டெட்லேயும் ஆகட்டும் சரி, டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 நிறையா எக்ஸாமுக்கு இந்த கொஷின் வந்திருக்கு. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும், பிங்கள நிகண்டு. இதை மறந்துடாதீங்க. சரிங்களா? கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முக்தி கனியே என் முத்தமிழே தமிழ் விடு தூது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தித்திக்கும் அதாவது தமிழ் விடு தூது. இங்கே தூது போகிறவங்க அந்த காலத்தில் அரசர்களாகட்டும் இல்லை இப்போ இருக்கிறவங்களுக்காகட்டும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மற்றவங்க கிட்ட தூது போகிறாங்கன்னா, காரியம் நடக்கணும்னா எப்படி பேசணுமா, தித்திக்க தித்திக்க பேசணுமா, நல்லா அன்பு ஒழுக இனிமையாக ரொம்ப சாஃப்டாக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூது வர்றவங்க தித்திக்க தித்திக்க பேசினாதான் காரியம் சால்வ் ஆகும். அதுதான் காரியம் முடியும். அப்போ தமிழ் விடு தூது, தூது சொல்லணும் அப்படின்னாவே தித்திக்க தித்திக்க பேசணும் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாம் சின்ன வயசுல இதை படிச்சிருப்போம். மாமழைன்னு வந்ததுனாவே அது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் வந்திருக்கும். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட் தான். பட் நமக்கு தெரிஞ்சதுனால இதுக்கு ஷார்ட்கட் தேவையில்லை. நீரின்றி அமையாது உலகம், மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். இது எல்லாமே அதாவது அரண்னா என்னது, சுற்றி மலை இருக்கணும், தண்ணி இருக்கணும், மலை இருக்கணும், காடு இருக்கணும், இது எல்லாமே இருக்கிறது தான் அரண் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அதுதான். அப்போ இது ரெண்டுத்தையுமே நமக்கு பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அது திருக்குறள். நெக்ஸ்ட்டு உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. உணவுன்றது என்னென்னா நிலத்தோடு நீர் தான் உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. இது புறநானூறு. அப்போ உணவு சாப்பாடா? இதுக்கு ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். நிறைய எக்ஸாமில் அதாவது தமிழை பொறுத்த வரைக்கும் நிறையா இடத்துல இந்த உணவெனப்படுவது நீரேன்னு வர்ற இடத்துலலாம் சொல்லியிருப்பேன். இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உணவெனப்படுவது நமக்கு உணவு எங்கேருந்து கிடைக்குது? நம்ம உடம்புக்கு உணவு எங்கேருந்து கிடைக்குது? வெளியே இருந்து தான் கிடைக்குது. காடு வயல் இந்த மாதிரி இடத்துல தான் விளைஞ்சி வெளியே இருக்கிற உணவுப் பொருள் தானே நம்ம உடம்புக்கு நம்ம சாப்பிட்றோம். அப்போ உணவெனப்படுவது வெளியிலேருந்து தான் நமக்கு உணவு கிடைக்குது. அப்போ புறநானூறு. சரிங்களா? குள்ள குளிர குடைந்த நீராடி ஆண்டாள். இதுவுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. ஆண்டாள் இது எப்படி வரும்? வீட்டில் தூங்கிட்டு இருக்க பெண்கள் எல்லாம் ஆண்டாள் தானே டெய்லியும் மார்னிங் போயிட்டு எழுப்பிடுவாங்க. இன்னுமா தூங்குறீங்க, எம்பாவாய் எழுந்து வாங்க, நம்ம போயிட்டு நீராடிட்டு போய் பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் பெருசாக வரும் இல்லைங்களா? அதுதான். அப்போ குள்ள குளிர குடைந்து நீராடுறதுக்கு ஆண்டாள் தான் எல்லாரையும் எழுப்பி விடுவாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஷார்ட்கட் இல்லை, உண்மையும் அதுதான். அந்த பாடல் வரிகளில் அப்படி தான் வரும். சனி நீராடு ஔவையார். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி பலவ மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இதுக்கு ஷார்ட்கட்டை நான் 2 கிளாஸில் சொல்லியிருக்கேன் ஒரே மாதிரி. யாருக்காவது ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி ஞாபகம் இல்லைன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா நான் நிறைய டைம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்றது டவுட் எனக்கும் இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான். இதுக்கு மட்டும் ஷார்ட்கட் நான் சொன்னது ஞாபகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நீரின்றி அமையா யாக்கைக்கு புறநானூறு. நெக்ஸ்ட்டு இது 3 பார்த்தீங்கன்னாவே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்க மாதிரியே இருக்கும். சரிங்களா? ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது 3மே புறநானூறு தான். நீரின்றி அமையா யாக்கைக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, யாக்கைனா உடம்பு, நீர்னா தண்ணி, தெரியும் இல்லைங்களா? அப்போ உடம்புக்கு குளிக்க நீர் வேணும், அதாவது குளிக்கணும், உடலை கழுவணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த காலத்தில் புறநானூறு. வெளியே தான் போவாங்க. அதாவது ஆறு குளம் ஏரி இந்த மாதிரி இடத்துல தானே அந்த காலத்தில் போய் குளிப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா யாரும் வீட்டில் குளிக்க மாட்டாங்க. எல்லோரும் போயிட்டு ஆற்றுல போயிட்டு துணியெல்லாம் துவச்சிட்டு குளிச்சுட்டு அப்படி தான் வருவாங்க. சரிங்களா? ஏன்னா தண்ணி அந்த காலத்தில் போர் எதுவும் கிடையாது. குடிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி எடுத்துகிட்டு வீட்டில் வைப்பாங்க. குளிக்கணும் துணி துவைக்கணுன்னாலாம் ஆற்றுக்கு தான் போவாங்க. அப்போ யாக்கைனா உடம்பு, நீர், குளிக்கணும் அப்படின்னா புறநானூறு, வெளியே போய் தான் குளிப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அப்போ உண்டினா அந்த இடத்துல என்னென்னா உணவு. சரிங்களா? உண்டி கொடுத்தோர் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு மீனிங்கு. அப்போ அந்த காலத்தில் இந்த சத்திரம் அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ அங்கெல்லாம் உணவு கொடுப்பாங்க. ரொம்ப பசியோடு இருக்க ஏழைங்களாகட்டும் இல்லை அந்தணர்கள் இல்லை யாராவது வெளியிலேருந்து வர்றவங்க அந்த நாட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பாங்க. எங்கே? புறநானூறு வெளியே அந்த சத்திரம் அந்த மாதிரி இடத்துல கொடுப்பாங்க இல்லைங்களா? அதுதான். அப்போ அந்த டைமில் உண்டி கொடுத்தோர் உணவு கொடுத்தவங்கலாம் உயிர் கொடுத்தவங்களுக்கு சமம். அது எல்லா காலத்துக்குமே பொருந்தும். அப்போ அது வெளியே, அதாவது கோவிலில் இல்லை இந்த சத்திரம் அந்த மாதிரி இடங்களில் நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. அதுதான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இது புறநானூறு, வெளியே தான் கொடுப்பாங்க. புறநானூறுக்கு வேறு வகையில் ஷார்ட்கட் வைக்க முடியாது. அதனால தான் இதுவும் அதே போல தான். இந்த இடத்துலையும் அதே மாதிரி வருதுங்களா? நீரும் நிலனும்
புணரியோர். நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. இதுவும் புறநானூறு. இது மூணுமே படிக்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்குங்களா? அப்போ அது புறநானூறு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு யாதும் ஊரே யாவரும் கேளீர். இது வந்து புறநானூரோட தான். கணியன் பூங்குன்றனார். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே கீழே நான் கொடுக்கல, எழுதிக்கோங்க. இதுவும் புறநானூறு தான். கணியன் பூங்குன்றனார். சரிங்களா? அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்கள்ல, யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம சின்ன கிளாஸ்லேயுமே படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு எழுந்தது துகள் ஏற்றினர் மார்பு கவிழ்ந்தன மார்பு கலங்கினர் பலர். ஆக்சுவலாக இது எதுன்னா ஜல்லிக்கட்டு நடக்குது இல்லைங்களா, ஏறு தழுவுதல், அதை பேஸ் பண்ணி தான் இது கொடுத்துருப்பாங்க. அதாவது காளமாடு ஜல்லிக்கட்டு நடக்கும்போது அந்த துகள்லாம் பறக்குள்ள மண் துகள்கள், அதுதான் அந்த மார்பு கலைஞர்னா அது வந்து இந்த முட்டை வர்றது அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அது எதுனா கலித்தொகை அப்படின்ற நூலில் சொல்லியிருக்காங்களாம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஷார்ட்கட்டானா, இந்த எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு அப்படின்னா அது ஜல்லிக்கட்டு தானே. அப்போ ஜல்லிக்கட்டில் பங்கேற்கிற வீரர்கள்லாம் அந்த காலத்தில் நல்ல களி சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதனால தான் மாடை எதிர்த்து அவங்களால சண்டை போட முடிஞ்சுது, ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சுது. அப்போ களித்தொகை, அந்த காலத்தில் களி சோறு நிறைய சாப்பிட்டதுனால ஏறு தழுவுதல் சிறப்பாக நடந்துச்சு. ஏறு தழுவுறதுக்கு ஆண்கள்லாம் போனாங்க. அப்படி இல்லைன்னா துன்பம் அப்படின்றதும் அர்த்தம். அப்போ களி அப்படின்னா இதுக்கு இன்னொரு மீனிங் வந்து துன்பமும் இருக்குது. அது ஞாபகம் வரலன்னா ஏறு தழுவுதல், அதாவது இந்த இதுக்கெல்லாம் போனாங்கன்னா, மாடு பிடிக்க வீரர்கள்லாம் போனாங்கன்னா முட்டிடுச்சுன்னா என்ன ஆகும், கஷ்டம் தானே, துன்பம் தானே, அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள்ளும் அல்லது கண்டது இல். இது யாருன்னா சீத்தலை சாத்தனார். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபஸ்ட்டு இதை மட்டும் பாருங்களேன். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். அறம்னா என்னன்னா நான் சொல்கிறேன், அதை கேளு, மறக்காமல் இதை கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? சீத்தலை சாத்தனார். அந்த காலத்தில் நாம் படிக்கக்குள்ளலாம் தப்பு பண்ணால் டீச்சர்ஸ் வந்து நம்மளை அடிப்பாங்க. அட்லீஸ்ட் திட்டவாது செய்வாங்க. தலையில் 4 கொட்டு கொட்டியாவது நல்லா படி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தாவே நம்ம பயந்துட்டு ஒழுக்கமாக இருந்தோம், நன்னடத்தையோடு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நம்மக்கிட்ட அந்த அதிகாரம் எதுவுமே கிடையாது. அடிக்கிறது தான் ஒரு டீச்சரோட வேலைன்னு நான் சொல்ல வரல. அட்லீஸ்ட் அந்த கண்டிப்பாவது இருக்கணும். நம்ம அடிக்கவே இல்லைனாலும் மாணவர்களை வந்து கண்டித்து கொஞ்சமாவது திருத்தணும். ஆனால் அந்த ரைட்ஸ் எதுவுமே இப்போ நமக்கு கிடையாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இதுகள். அந்த காலத்தில் தலை, சீத்தலை, தலையில் அடிக்கக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸ் கூட சொல்லுவாங்கள்ல, தலையை மட்டும் விட்டுருங்க, எங்கே வேணாலும் அடிச்சுக்கோங்க, அவனை திருத்தி ஒரு வழிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதான் தலையை மட்டும் விட்டுட்டு 4 சாத்து சாத்துனா ஆசிரியர்களுக்கு பயந்துட்டு அந்த பையன் கொஞ்சமாவது ஒழுக்கமாக இருப்பான். அப்படியெல்லாம் படித்தோம் நாங்கள் அப்படின்றத ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன். பட்டிமன்றத்தில் போய் நல்லா பேச போகணுன்னா நல்லா பேச தெரிஞ்சு அங்கே போனால் தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தலையிலேயே 4 சாத்து சாத்துவாங்க. இதையும் ஷார்ட்கட்டாக இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமீன். அங்கே எப்படி பேசணும், என்ன பேசணும், கண்டென்ட்டோடு தான் பேசணும். நம்ம மட்டும் பேசணும்னு பேசக்கூடாது. அப்படி பேசினா தலையிலே 4 அடி அடித்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், என்ன பேசுன நீ அப்படின்வாங்கல்ல, அதுதான். நெக்ஸ்ட்டு பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு 2 அரியணையே திருவாசகம். இது எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னா, பட்டி மண்டபத்தில் திருவாசகத்தை பற்றி நீங்கள் பேச போகிறீங்கன்னா விளக்கை ஏற்றிட்டு தான் போய் பேசணும். ஏன்னா திருவாசகம் சிவனோடது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு முருகார், அப்படி தானே வரும். அப்போ சிவனை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு ஏற்றினை அப்படின்னு வருதுங்களா, ஏற்றிட்டியா விளக்கு ஏற்றி சிவனை நினச்சிட்டு அதுக்கப்புறம் பட்டி மண்டபத்தில் போயிட்டு திருவாசகத்தை பற்றி பேசு. இதுதான் ஷார்ட்கட். இப்போ செய்யுள் பாடல் வரிகளில் ஓரளவு இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இதை தாண்டி வேறு என்ன இருக்குன்னா, அந்த கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம் பாரதிதாசன், அப்புறம் உலகின் சாகாவரம் பெற்றவை புத்தகங்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாசகம் வரும்ல கதை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த புது கவிதைகளை பேஸ் பண்ணி கொஞ்சம் இருக்கும். நான் அந்த மாதிரி இருக்கிற பாடல் வரிகளெல்லாம் தொகுத்து ஒரு வீடியோவை நான் போடுறேன். பட் இதிலேருந்து தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. பாடல் செய்யுள் வரிகள் அப்படின்னும் போது இந்த மாதிரி வரிகள் தான் அதிகமாக வரும். இதை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அதாவது நீங்கள் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்றத எப்படி பார்க்கலான்னா, நீங்கள் நோட்ஸ் எழுதி வைப்பீங்க இல்லைங்களா, அந்த நோட்ஸ் எழுதி வச்சதுக்கு அப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே சைடில் இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் சின்னதாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க.
அப்போ நீங்கள் ரிவிஷன் பண்ணக்குள்ளேயாகட்டும் இல்லை மறுபடியும் எடுத்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். நீங்கள் ஒன்ஸ் எழுதிட்டு விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் நிறையா படிப்பீங்களா, அப்போ அந்த ஷார்ட்கட் மறந்துருச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம். மறுபடியும் வீடியோ எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேணாம். நீங்கள் சைட்லேயே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே தான். ஏன்னா டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? அப்புறம் நீங்கள் படித்த பாடல் வரிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் வந்து ஒரு நோட் எடுத்து மறைச்சிக்கோங்க. ஒவ்வொரு வரிகளாக மட்டும் பாருங்கள். கீழே இருக்கிற ஆப்ஷனை பார்க்காதீங்க. ஆன்சரை மறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். அந்த வரியை பார்த்ததும் உங்களுக்கு ஷார்ட்கட் ஞாபகம் வருதா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா வேறு யார்கிட்டையாவது கொடுத்துக்கணும், இந்த பாடல் வரிகளை கேட்க சொல்லுங்கள். உங்களுக்கு ஷார்ட்கட் ஈஸியாக ஞாபகம் வருதான்னு பாருங்கள். ஒன்ஸ்க்கு 2 டைம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஞாபகம் வந்துடும். சரிங்களா? இதோட டெஸ்ட்டுக்கு தயாராகிக்கோங்க. நாளைக்கு டெஸ்ட்டு பார்க்கலாம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.